இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் இனி கடை பக்கமே போக மாட்டீங்க. ஒரு கப் கோதுமை மாவு 2 வெங்காயம் இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் ஓமம், உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு மூடி வச்சுடுங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதை நல்லா உதிர்த்து விட்ட பிறகு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, கரம் மசாலா பொடி, கூடவே இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இலைகள் நல்லா சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தில் பிரிஞ்சு வர்ற தண்ணீரை பூரா உறிஞ்சிடும். இப்போ பிசைஞ்ச மாவை நல்லா அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மணையில் வச்சு நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு அதில் கலந்து எடுத்த வெங்காய மசாலா ஸ்டஃபிங்கை ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் பரப்பிட்டு இது மாதிரி டைட்டாக மடித்து விட்டு 2ஆக கட் பண்ணி மேலேருந்து கீழே அப்படியே ரோல் பண்ணி கார்னரை அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து கோதுமை மாவை தூவி லைட்டாக தடிமனாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஆனியன் பராட்டா ரெடி ஆகிடும். இதை அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுத்து பாருங்கள். மேலே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக அருமையாக இருக்கும். சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம்.